Hi friends, welcome to Nidradharo channel. வீட்டில் இருக்கிற வெறும் 3 பொருள் வச்சு சூப்பரான 90's கிட்ஸோட ஃபேவரட்டான மாவு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மாவு மிட்டாய் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துக்கலாங்க. இதோடவே 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதே பாத்திரத்திலேயே நம்ம அரைச்சி எடுத்த மாவை சேர்த்துடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் அந்த சூட்லேயே நம்ம இதை சேர்த்தோம்னா சீனி உருகி இது நல்லா தண்ணியாக வந்த மாதிரி வந்துடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டே மாவை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த நெய்யோட சூட்லேயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு இதை கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கும், பாத்திரத்தோட சூடு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு கெட்டியாகும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துருக்கேங்க. அதில் இப்போ இந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் சேர்த்த நெய் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா இறுக்கமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையை அழுத்தமாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்கும்போது உருண்டை உடையாமல் அழகாக வரும். இப்போ உருண்டையை நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்தாச்சுங்க. மாவு மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.